என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கென சொல்ல வந்திருக்கும் இந்த விஷயத்தை கேட்பதற்கு உனக்கு தைரியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லோரும் உனக்கு என்ன செய்து விட்டார்கள் என்பதனை தெரிந்து கொள்ளும் பொழுது மனதைரியம் வேண்டும் தானே. ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே நமக்கு எதிராக எந்த நேரமும் எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் என் பிள்ளை யோசிக்கும் நேரம் பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி விடுகிறார்கள். ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு வந்து சேர்கின்ற இந்த நேரமும் காலமும் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் உனக்கு நான் என்னவென்று நடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சொந்த பந்த உறவுகள் எல்லோரும் உனக்கு செய்ய நினைத்த காரியத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கென்று நான் நடத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்து நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயின் அன்பு உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்றால் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வருகின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு சரியான நேரத்தில் தெரிந்துவிடும். எந்த நேரமும் நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் நமக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாமும் கொடுக்கிறது என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் தெய்வம் இருந்து ஒருவரை பற்றி பேசும் பொழுதும் அதை எக்காரணத்தை கொண்டும் நாம் தவிர்க்கக்கூடாது. ஏதாவது ஒன்றை கவனத்தில் கொண்டுதான் இது போன்ற காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாமும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் நல்லவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களினுடைய உண்மையான முகத்தை நான் கண்டு கொண்டேன். இந்த பிரத்யங்கரா இதனை கண்டு கொண்டதனால்தான் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நின்று உனக்காக எதை உணர்த்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு சரியான விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு புரிதல் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கண்டு விடுவேன். அதே நேரம் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளையும் நாம் முதலில் உணர வேண்டும். பிரச்சனையினுடைய ஆழத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையினுடைய வீரியம் என்னவென்று நாம் உணர வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் நமக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நாம் விட்டுவிடக்கூடாது. நம்மை தேடி வரும் இது போன்ற உண்மைகளை எல்லாமும் நாம் எப்பொழுதும் தொலைக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இந்த தெய்வம் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற சில விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாமும் தருகிறேன் என்பதனையும் இந்த தெய்வம் உனக்காக என்னவெல்லாமும் நடத்துகிறது என்பதனையும் நீ கட்டாயமாக உணரத்தான் வேண்டும். உன்னோடு எதையும் எடுத்துச் சொல்ல உன் பிரத்யங்கரா துணிந்து விட்டேன். எதையுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும்.
எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் மனநிலைமைக்கு நிச்சயமாக வரத்தான் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவையிலும் நாம் எதையும் உணர்ந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உன்னோடு நான் வருகின்ற இந்த காலமும், இந்த தெய்வம் உனக்கு எதை உணர்த்தினாலும் அந்த இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட தயாராகு. அந்த இடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட நீ துணிந்து விடு. உனக்கென நடக்கும் சில விஷயங்களோடும், உனக்கென நடத்தப்படும் சில உண்மைகளோடும் அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். எதுவும் மாறவில்லை. உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் மாற்றங்களை தரவில்லை. உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் பொழுது, உன்னோடு நான் வருவதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, இனி எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் கவனத்தில் வைத்து கொண்டால், உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய். இந்த தாயும் உன்னை சூழ்ந்து வரும் தீமைகளை உனக்கு சரியாக சொல்லி தந்து விடுவேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கின்ற சொந்த பந்த உறவுகள் எல்லோரை பற்றியும் உன் தாயானவள் நான் உன்னிடம் சொல்லிவிட நினைக்கவில்லை. ஆனால் ஒரு சில உறவுகள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்று உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் இவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக உணர வேண்டும். பிரத்யங்கரா சொல்வது போல, ஒருவருக்கு தீமைகளை நடத்த நினைத்து விட்டார்களே, ஆனால் இதையெல்லாமும் எப்பொழுதும் அவர்கள் தன்னுடைய மனதிற்குள் ஒரு விஷயமாக வைத்து கொண்டுதான் தீமைகளை செய்ய கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்பார்கள். எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும் இவர்களின் மனது மாறுவதில்லை. யாருக்கு தீமைகளை செய்ய நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்ற பிறகும் கூட இவர்கள் மாறுவது இல்லை. இதற்கெல்லாமும் ஒரு காரணம் இருக்கும். இதை சுற்றி நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெய்வம் அறியும். இவர்கள் எதற்காக இது போன்ற மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதனையும் தெய்வம் அறியும். இந்த உண்மைகளை எல்லாமும் தெய்வம் அறிந்து வைத்திருக்கும் இந்த நேரம், இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சரியாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காது. உன்னிடத்தில் நின்று நான் நிற்பது போல, உன்னிடத்தில் வந்து நான் எதையும் உனக்கு சொல்வது போல, பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு அடிபணிந்து நீயும் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் உனக்கு சொல்லித் தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் என்பதனை நீ உணரும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருப்பதில் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் எப்பொழுதுமே இருக்கத்தான் வேண்டும். எந்த நிலையும் இந்த வாழ்க்கையில் மாறும். ஆனால் ஒருபோதும் நம் மீது பொறாமை கொண்டவர்களின் எண்ணம் மாறுவதில்லை. மாறிவிட்டதாக இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதை புரிந்து கொள்கின்ற நீதான் முட்டாளாக மாறிவிடுவாய். ஒருவர் உன்னிடத்தில்
நல்லபடியாக பேசுகிறார்கள் என்றாலே உன்னை பற்றிய சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான முயற்சிதான் அது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை பற்றிய சில உண்மைகளை இவர்கள் தெரிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் இவர்களுக்கு உன்னை பற்றி தெரிய வேண்டும். இவர்களோடு நீ பிரச்சனைகள் செய்து ஒதுங்கி நின்றால் யார் இவர்களுக்கு இதையெல்லாமும் சொல்வது? உடனிருந்து கொண்டே உறவாடி கெடுப்பது தானே இவர்களின் வேலை. உடனிருந்து கொண்டே உறவாடி ஒவ்வொன்றையும் செய்வது தானே இவர்களின் வேலை. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை சூழ்ந்து நிற்கும் விஷயங்களை எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் உன் பிரித்யங்கரா நின்று விட்டாலானால் அந்த இடத்தில் இருக்கும் தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு வேறருந்து செல்லத்தான் வேண்டும். ஒருபோதும் இதற்கு நான் அனுமதி கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் நடத்திவிட நினைக்கும் இந்த விஷயங்களோடு ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் போல கவனமாக தெரிந்து கொள். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்க முடியும். என் பிள்ளையே, இவர்களை பற்றி நீ வேண்டுமானால் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். தாய் புரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் நீ சென்றவுடன் உன்னை பற்றி பேசுகின்ற விஷயங்கள் வேறு. அவர்களோடு நீ பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற விதம் வேறு. ஆக நீ திரும்பியவுடன் உனக்கு பின்னால் நின்று உன்னை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். இதற்கெல்லாமும் நாம் நிச்சயமாக ஒரு பாடத்தை இவர்களுக்கு புகட்ட வேண்டும். அதற்கெல்லாம் முன்பாக முதலில் இவர்களை யார் என்று நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, எந்த ஒரு உறவு எப்பொழுதும் உன்னிடம் வந்து மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறதோ, அதாவது யாரை பற்றி உன்னுடைய மனதில் வெறுப்பு இருக்கிறதோ அவர்களை பற்றி உன்னிடம் குறை சொல்கிறதோ, அந்த குறையை கேட்டவுடன் நீ கொந்தளித்து நீயும் அவர்களை பற்றிய சில வார்த்தைகளை வெளிப்படையாக இவர்களிடம் சொல்லிவிடுகின்றாய். நீயும் அவர்களை பற்றிய சில விஷயங்களை கொந்தளித்து விடுகின்றாய். இதுதானே அவர்களுக்கு வேண்டும். இப்படி நீ சொல்கின்ற குறையை எல்லாமும் சில சமயங்களில் தன் கையில் வைத்திருக்கும் கைபேசியை கொண்டு பதிவு செய்து நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அந்த உறவிடமே இவர்கள் சொல்கிறார்கள். நீ சொன்ன விஷயங்களை எல்லாமும் ஒன்று விடாமல் கொண்டு சேர்க்கிறார்கள். சில சமயங்களில் பதிவு செய்வதும் சில சமயங்களில் அப்படியே கொண்டு சேர்ப்பதுமாக இருக்கிறார்கள். இது இந்த உறவுக்கும் உனக்கும் இடையில் சில காலம் கழித்து மீண்டும் நல்லதொரு நட்பு வரக்கூடிய நிலைமை வந்தால் கூட அதை நடத்த விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். ஒரு காலமும் இந்த உறவு உன்னோடு சேர்ந்து விடக்கூடாது என்பதில் இவர்கள் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற காரியங்களை எல்லாமும் இவர்கள் செய்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாய் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் அர்த்தம் உனக்கு புரிகிறதல்லவா? இது போன்ற ஒரு உறவோடு தான் உன் பழக்கம் இருக்கிறது என்று நான் சொல்கின்றேன். இது போன்ற உறவுகளோடு பழகுவதனால் கடைசியில் நமக்கு என்ன நடக்கும்? வாழ்க்கையில் உண்மையை எப்பொழுதும் சொல்வதில், அதாவது மற்றவர்களை பற்றி நாம் பேசும் பொழுது நாம் ஏதேனும் வார்த்தைகளை பேசிவிடுவோம். நீ என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னாயா என்று அவர்கள் கேட்கும் பொழுது நமக்கே புரியும் இது எத்தனை தவறான ஒரு வார்த்தை. அதை அவர்கள் காதுகளுக்கே கொண்டு போய் சேர்ந்திருக்கிறதே. அப்படியானால் நிச்சயமாக நீ ஒருபோதும் ஆமாம் என்று சொல்ல மாட்டாய். நீ பேசிய வார்த்தை தவறு எனும் பொழுது
நீ இல்லை என்றுதான் அதை மறுக்க துடிப்பாய் அல்லவா? இது எல்லோருக்கும் உள்ளதுதான். எல்லோரிடமும் இருக்கின்ற ஒரு குணம்தான். யாரும் அதை இல்லை என்று மறுக்க முடியாது. அதனால்தான் அம்மா சொல்கிறேன், நீ பேச துடிப்பது உன்னுடைய எதிரியை பற்றியோ உன்னுடைய துரோகியை பற்றியோ. எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் வேண்டும். இவர்கள் உன்னை பற்றி பேசினால் உன்னுடைய மனது அதை எப்படி சிந்திக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சரியாக எடுத்து காட்டிவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக புரிய வைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொல்லச் சொல்ல இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்க என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி என்னவென்றாலும் என்ன நடக்கும் என்றாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பு ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கரா சொல்வது போல உன்னை தேடி வந்து நடக்கும் இது போன்ற விஷயங்களில் இருக்கும் சூழ்ச்சிகளை நீ தெரிந்து கொள். உன்னை சுற்றி இருக்கும் இந்த விஷயங்கள் நடத்தும் சில நிகழ்வுகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஓரிடத்திலும் நாம் சரியாக எதையும் சிந்திக்க வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நான் சொல்லாமலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளும் விஷயங்கள் எதுவென்றாலும் அதில் உனதானதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாமும் எதையும் யோசித்து கொண்டிருக்காமல் சுற்றி நடக்கும் விஷயங்களில் நீ கவனமாக இரு. எல்லாமும் உன்னை தேடி உனக்கு சரியாக நடத்தப்படுவதனை கண்கூடாக காண வேண்டும். இந்த மனிதர்களிடத்தில் நீயாக சென்று ஒருபோதும் சிக்கிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருபோதும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருக்கும் இந்த தெய்வத்தினுடைய அருளாசிகள் எப்பொழுதும் உன்னை தொடர்வதையும் நீ புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல நடக்கும் நன்மைகள் இனி உனக்கு தெரிய வேண்டும். அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உன் வாழ்க்கை உனக்கு சரியான ஒன்றை கொடுக்க வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் சரி, என் பிள்ளை தனக்கு கிடைத்த இந்த விஷயங்களை மட்டும் நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. நான் இருப்பதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டது என்றால், நான் வருவதில் உனக்கு ஒரு புரிதல் வந்துவிட்டது என்றால், இனி என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதுதான் உன்னுடைய முழு கவனமாக மாறிக்கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல தெளிவோடு உன்னை நான் எப்பொழுதும் அன்போடு அரவணைக்கும் இந்த காலம் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறட்டும். அம்மாவினுடைய அன்பு கொண்டு தீமைகளை விலக்கி வாழ்க்கையில் நன்மைகளை நிலைநிறுத்த வேண்டிய நேரம். தாயின் ஆசிகளோடு என் பிள்ளை எதையும் நீ முழுமையாக பெற வேண்டிய நேரம். உன்னிடத்தில் நிற்கும் இது போன்ற விஷயங்களை எண்ணி நீ கலங்காதே. உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நிறுத்தி வைத்துக்கொள். முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களில் நிச்சயமாக இனி நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்களோடு எதையும் என் பிள்ளை
நீ கவனமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் தாய் தருகின்ற வாக்குறுதிகள் உன் மனதில் நின்றால் எப்பொழுதும் உனக்கு வெற்றி உறுதியாகும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.